வந்து உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து பெரம்பலூர் தாண்டி உளுந்தூர்பேட்டை தான் வந்திருக்கோம் அப்படின்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ். உளுந்தூர்பேட்டை அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலாப்பழம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சரி, இப்போ ஃபாலோ பண்ணிடுறேன். சொபா என்ன வெயில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம். உளுந்தூர்பேட்டையில் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு போகலாமா, இல்லை இந்த சைடு போகலாமா, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா, இல்லை இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரே திங்கிங்கு. பட் பேக்கரி முன்னாடி நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறது, கமன்னு சமோசா வாசனை வேறு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து பெரம்பலூர் தாண்டி உளுந்தூர்பேட்டை தான் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஷூட்காக வந்திருக்கோம். அண்ட் என்ன ஷூட் அப்படிங்கிறது போக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். உளுந்தூர்பேட்டை அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலாப்பழம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப சூப்பர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷூட்காக வந்திருக்கோம். என்ன ஷூட் அப்படின்னா ஒரு ஷாப்போட ஆடு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அண்ட் இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து எகெயின் நம்ம வந்து பன்ருட்டி போகணும். பன்ருட்டியில் தான் இன்றைக்கி ஷூட்டு. ஸோ இந்த வியூ டோல் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மொட்டை வெயிலில் அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். போகிறவங்களாம் நினச்சிப்பாங்க இந்த பிள்ளை யார் பெற்ற பிள்ளையோ தனியாக பேசிட்டு போகுது அப்படின்னு. அண்ட் எனக்கு வந்து என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கீப் ஆன் ட்ரையிங் அண்ட் போய்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் போட முடியுமோ அதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு வர ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமே வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். நியூவாக பார்த்துருக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கார் வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து பன்ருட்டி தான் போயிட்டுருக்கோம். பிகாஸ் நமக்கு ஷூட் வந்து பன்ருட்டியில் தான். சனா ஈவல்ட் அப்படிங்கிற ஷாப்போட ஒரு ஆட் ஷூட் தான் போயிட்டுருக்கோம். மொபைல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிவி, ஏசி, ஏர் கூலர், மிக்ஸி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆன் தி வேல அப்படியே உங்களுக்கு வியூ காமிச்சிட்ருக்கேன். அண்ட் சார்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் வேறு போயிட்டு இருக்குது. பிகாஸ் நான் வந்து பிரசன்னா சாருக்கு வந்து ஒரு 1.5 years பிஃபோர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆட் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஏரியா பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன். என்னமோ இந்த ஏரியாவே நம்ம ஃபுல்லாக விலைக்கு வாங்குற மாதிரி அப்படியே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நமக்கு தான் கொஷின் கேட்குறதுனாவே கை வந்த கலையே. ஸோ அதனால் அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். பட் சும்மா சொல்லக்கூடாது, ஏரியாலாம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாகவே க்ரீனரிஸாக இருந்துச்சு. அங்கே வீடுகள் இருந்தது. அண்ட் நம்ம வந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, பன்ருட்டி ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. சனா ஈவல்ட் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் ஷாப் வெளியில் வந்து இதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. மெயின்லேயே வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. அண்ட் நான் வந்து இறங்கி உள்ளே போகலாமா வேணாமா, சார் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பாட்டிமா வந்து அங்கே உங்களுக்கு அந்த மிரரில் தெரியும், ஒரு பாட்டிமா வந்து இங்கே டிவிக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னாங்க. ஐயோ இல்லைம்மா, நானே இப்போ தான் வரேன், இது டிவி ரீசார்ஜ் பண்ணுற கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அண்ட் நம்ம ஷாப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். சார் வந்துட்டு கார் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். வேலைன்னு வந்துட்டால் நம்ம வெள்ளைக்கரைச்சி அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா வெளியில் பயங்கரமான வெயில் அடிச்சுது. ஷாப்புக்குள்ளே வந்தோடனே செம்ம சில்லுன்னு கூலாக ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தது, சொபா அப்படின்ற மாதிரி. அண்ட் இங்கே வந்து நம்ம கடலூர் பன்ருட்டி இந்த ஏரியாவோட இன்ஃப்ளூயன்சர் ப்ரோவை பார்த்தாச்சு. அண்ட் நமக்கு ஏதாவது தேருமா, நமக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை பேபி அப்படின்னு மைண்டில் நானே சொல்லிக்கிட்டேன்.
அண்ட் இப்போ நம்ம வெளியில் போக போகிறோம். ஷாப் வந்து இங்கே இருக்குது. பட் இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு லொக்கேஷன் வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பி போக போகிறோம். நான் அந்த இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ ப்ளஸ் வந்து சார் 3 பேரும் நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அண்ட் பஜாருக்குள்ளே போகும்போது செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. அந்த டிராஃபிக்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். ஒரு டிராக்டர் வரவும் பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். அண்ட் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்தது. நமக்கு எப்பயுமே இந்த ஊசி, பாசி, பொட்டு, வளையல் இது இருக்கிற பக்கம் தாங்க கண்ணு அலை மோதுது. எந்த ஊருக்கு போனாலும் சரி, இதுதான் நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனேன். பட் டைமே எனக்கு கிடைக்கல. இதுதான் வந்து மெயின் ஏரியா, அந்த பண்ருட்டியோட மெயின் ஏரியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பண்ருட்டியோட ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ட் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் லாங்காக நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த போர்டு கிட்ட நின்று அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி அகைன் ஷாப்க்கு வந்தாச்சு. பட் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் அப்படியே ஃபேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே பட்டி டிம்பர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன். டக்குன்னு ஒரு சார் வந்து என்ட்ரு ஆனார், சாரோட ஃப்ரெண்டு. அண்டு ஷூட்லாம் முடிச்சிட்டோம். ஆட் ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லன்ச்சு சாப்பிட்றதுக்கு வள்ளலார் ஹோட்டல் வந்தோம். அண்ட் மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பட் அதில் மஷ்ரூமை மட்டும் காணோம். எங்கெங்கே மஷ்ரூம்னு கேட்டேன். நம்ம தான் போகிற இடத்துல சும்மா இருக்க மாட்டோமே, ஒரு கப்பில் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. சில்லி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லன்ச் முடிச்சாச்சு. ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் நான் வந்து செகண்ட் காஸ்டியூம் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து மொபைலுக்கான ஒரு ஆட் ஷூட் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ்க்கான ஒரு ஆட் ஷூட் எடுக்கணும். பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் எல்இடி டிவிலேருந்து உங்களுக்கு 42 இன்ச்சா 55 இன்ச்சா என்ன இன்ச் வேணும், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையிலும் இன்ச்சஸ் எல்லா டிவியும் இருக்குது. அண்ட் டேபிள் ஃபேன், டவர் ஃபேன், அப்புறம் வந்து இன்னும் வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ்லாம் சொன்னாங்க. ஃபேன்ஸ்லாம் இருக்குது. அண்டு இதெல்லாம் சொல்லிட்டோமே, நம்ம வந்து ஏசி சொல்லாமல் இருக்குமாமா. ஸோ ஏசி, வோல்டாஸ் ஏசி அண்ட் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது. மஸ்கிட்டோஸ் பேட்லேருந்து ஜெப்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. மிக்ஸி அண்ட் குக்கர், ஹாட் பாக்ஸ், டவர் ஃபேன், ஏர் கூலர் அண்ட் பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை, கடலூர், பண்ருட்டி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சனா ஈவல்டை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். மொபைல் வந்து நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் 800லேருந்து உங்ககிட்ட டச் மொபைல் கிடைக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸும் கிடைக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சனா ஈவல்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு காரில் நாங்கள் வந்து ஷூட் முடிச்சுட்டு வெக்கேட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். பேக் சைடு வந்து என்னால் அந்த சீட்டில் வந்து சேட்டை பண்ணாமல் உட்காரவே முடியல. பிரேக் போட நானும் வளைஞ்சு கொடுத்து விளையாடிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பிகாஸ் சாரும் அந்த இன்ஃப்ளூயன்சர் ப்ரோவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம வந்து இந்த சேட்டைகள் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயமா சாப்பிட்ற விஷயமா இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசலாம். பட் நான் வந்து தலையிடல. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தேன். செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே மக்களே நம்ம வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து மார்னிங் வந்தோம், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. எப்படியும் நம்ம வந்து ட்ரிச்சி போய் ரீச் ஆகிறதுக்கு நைட் டைம் ஆயிரும். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பிரிஸ்காக மார்னிங் போட்ட மேக்கப் இப்போ வரையிலும் ஸ்டில் நவ் வந்துட்டு அப்படியே பல்லன்னு இருக்குமா. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய வந்து நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு வந்து வாட்ரு இன்டேக் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நம்ம பண்ருட்டியிலேருந்து உளுந்தூர்பேட்டை போயிட்டுருக்கோம். ஸ்ரீயின் சேட்டைகள் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அடேங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரில் பேக் சைடு திரும்பி உட்காந்து பேக் வியூ எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிறச்ச இந்த வேன் ஒன்று இருக்கும். நீங்களாம் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். டபுள் சைடு ஆப்போசிட் ஷீட் இருக்கும். நம்ம அப்படியே பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வியூவில் உட்காந்து ஒரு ஷூட் எடுத்தேன். அண்ட் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ இறங்கிட்டாங்க. அகெயின் நான் வந்துட்டு இந்த ஏரியா பற்றி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து நிறைய நெல் உற்பத்தி செய்கிற பிளேஸ் தான். அந்த பனைமரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நெல் உற்பத்தி பண்ணுற இடம். அறுவடை முடிஞ்சிருச்சு, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டு வந்தார். அதை ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து விலாக் எடுத்து அப்லோட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வழியாக பஸ் பிடிச்சி நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு. திருச்சி வந்துட்டேன். இப்போது எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா திருவானைக்கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் என் ஆத்துக்கார் வரேன் அப்படின்னாரு பிக்கப் பண்ணுறதுக்கு.
ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு எப்பயும் சொல்கிற மாதிரி தான். அண்ட் இந்த வீடியோவில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சம்மர் வரப்போகுது. ஸோ ஏசி, ஏர் கூலர்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உளுந்தூர்பேட்டை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. லவ் யூ ஆல் மக்களே. டாடா.